வீரா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி பிரமாவை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போலாம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வீரா முழுமையா மாறிட்டாங்க. மாறனுக்காகவே அவங்க ஒவ்வொரு வேலையும் செய்யறத பார்த்து மாறனே ஆச்சரியப்படுறாங்க. இவன் நடிக்கிறாளா இல்ல நம்ம மேல பரிதாபப்படுறாளா இல்ல உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி நடந்துக்கிறாளா ஒன்னும் புரியலையேன்னு சந்தேகமா இருக்கு மாறனுக்கு. டேய், நீ என்ன நினைக்கிறீன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னு உனக்கு தெரிஞ்சா உன் மனசு என்ன பாடுபடுங்கிறது எனக்கு தெரியும். எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சதா நான் உன்கிட்ட காட்டிக்க போறதா இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீரா மாறனையே சுத்தி சுத்தி வர்றாங்க. ஆமா, என்னையவே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறியே, உனக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க மாறன். எனக்கும் ஒன்றும் ஆகலையே, நான் நல்லா தான் இருக்கேங்கிறாங்க. எனக்கு அப்படி தெரியலைங்கிறாங்க. உனக்கு அப்படி தெரியலன்னா அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? ஏதோ வள்ளியம்மா உன்னை நல்லா கவனிச்சுக்கோன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இப்படி கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறாங்க வீரா. ஓஹோ அப்படியா, எங்க அத்தை சொன்னதுக்காகத்தான் நீ இப்படி என்ன விழுந்து விழுந்து கவனிக்கிறியாங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க வீரா. சரி, இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து தான் கடைக்கு போறோங்கிறாங்க. அப்படியா, உன் கூட வா, என் கூட நீ வர போறியா? ஆச்சரியமா கேட்குறாங்க மாறன். ஏன் நான் உன் கூட வரக்கூடாதாங்கிறாங்க. வரலாம் வரலாம், சரி வா, உனக்கு ஆச்சரியம் இல்லைன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கூட்டிட்டு போறாங்க. மாறனுக்கு கூட்டி போயும் கூட வீரா விட்டபாடு இல்லையே, மாறனையே சுத்தி சுத்தி வராங்க. மாறன் எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க வீரா. ஏ வீரா, என்னாச்சு உனக்கு? ஏன் என் பின்னாடியே சுத்திட்டு வர? ஏன் உனக்கு கணக்கு வழக்கு பாக்குற வேலையெல்லாம் எதுவும் கிடையாதாங்கிறாங்க. இல்லாம பொறுப்பு நிறைய இருக்கு எனக்கு அப்படிங்கிறாங்க வீரா. அப்பன்னா போய் கணக்கு பாருங்கிறாங்க. அதுதான் கணக்கு பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு வீரா மாறனையே சுத்தி சுத்தி வராங்க. மாறன் கடைக்கு வந்து 2-3 நாள் ஆச்சு. வெகு நாள் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செக்ஷனா போய்கிட்டு இருக்காங்க. அங்க பொம்மையை பாக்குறாங்க. பொம்மையில ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணாம போட்டு வச்சிருக்காங்க. இதை பார்த்த மாறன் போய் சரி பண்ண போறாங்க. அதை பார்த்த வீரா, கொஞ்சம் இரு, இதெல்லாம் நானே பாத்துக்கிறேன், இதெல்லாம் என்னோட செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த சால்வ் எடுத்து போட்டு விடுறாங்க பொம்மைக்கு. போட்டுட்டு மாறனை பார்த்து திரும்பி சிரிக்கிறாங்க. இதெல்லாம் எங்களோட செக்ஷன், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கிறாங்க. மாறனும் என்னாச்சு அவளுக்கு தெரியல போ அப்படின்ட்டு போறாங்க. ஒவ்வொரு செக்ஷனா வந்து மாறன் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கிளியரா எடுத்து வச்சிட்டீங்களா, எல்லாம் பார்த்து அந்தந்த இடத்துல வைங்கண்ணா அப்படின்னு வேலை சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணே, மாறன் என்ன சொல்றாரோ அதை கேட்டு செய்யுங்க அப்படின்னுகிட்டே வராங்க. பின்னாடியே வராங்க வீரா. மாறன் ஒரு செக்ஷனுக்கு வந்ததும் அங்க சர்ட்டு பெட்டி இதெல்லாம் தனித்தனியா அந்தந்த பக்கம் எடுத்து வச்சிருக்காங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்த வீரா கிட்ட கேட்குறாங்க, ஆமா நீ எதுக்கு என் பின்னாடியே வந்துட்டு இருக்க, உனக்கு வேற வேலையே இல்லையாங்கிறாங்க. நான் போற பக்கமெல்லாம் நீ தான் எனக்கு முன்னாடி வந்துட்டு இருக்க, நான் என்ன செய்யட்டுங்கிறாங்க வீரா. உனக்கு முன்னாடி நான் போயிட்டு இருக்கேன், நீ எனக்கு பின்னாடி வரையாங்கிறாங்க. அடா ஆமா, நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறியோ நான் அதையெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க மாறா. நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதையெல்லாம் நீ தான் செஞ்சுட்டு இருக்க மாறா. அதுவும் தவிர நான் என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறேனோ அதையெல்லாம் நீ பேசிட்டு இருக்க மாறா. அதுதான் உனக்கு நான் எப்பவும் உன் கூடவே இருக்கிற மாதிரி உனக்கு தோணுது, வேற ஒன்றும் இல்லை, நீ வேற மாதிரி நினைச்சுக்காதேன்னு வீரா சமாளிக்கிறாங்க. இங்க பாரு வீரா, நீ பேசுறதெல்லாம் எனக்கும் புரியுது. கடையில எல்லாரும் நம்மளை தான் பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கட்டும், நல்லா பார்க்கட்டும். இந்த கடையோட வளர்ச்சிக்காக நீ எவ்வளவு தூரம் உழைக்கிறியோ அதே மாதிரி தான் நானும் இந்த கடையோட வளர்ச்சிக்காக நானும் உழைக்கிறேன். ஓஹோ, இந்த கடைக்காக நீ அப்படி உழைக்கிறியா? சரி, நைட்டெல்லாம் எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா விடிய விடிய 24 மணி நேரமும் இந்த கடையிலேயே ஒலை, சரியா? நீ வீட்டு பக்கமெல்லாம் வந்துடாதீங்கிறாங்க மாறன். ஓஹோ, நீ சொன்னா நான் கேட்பனா அப்படிங்கிற மாதிரி வீரா மறுபடியும் மாறன் பின்னாடி போறாங்க. ஆளையும் மூஞ்சியும் மண்டையும் பாருன்னு சொல்லிட்டு போறாங்க மாறன். நீ எங்க போனாலும் உனக்கு காவலா நான் பின்னாடியே தாண்டா வருவேன். நான் இல்லாம நீ இல்லை, நீ இல்லாம நான் இல்லை, என்னதான் செய்ய போறேன்னு நானும் பாக்குறேன்னு மாறன் பின்னாடியே போறாங்க வீரா. என்ன நடக்குதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.